Hi guys, இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா use state டைனமிக்கா நம்ம ஒரு இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு நம்ம HTML ல படிச்சிருப்போம்ல அதை வச்சு எப்படி ஒரு டைனமிக் ப்ராஜெக்டா பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட காம்போனன்ட் குள்ள நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்னன்னு சேவ் பண்றேன் அப்படின்னா part3 useState அப்படிங்கறத நான் சேவ் பண்ணிக்கிறேன். useState.jsx அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல import react from react அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட useState அப்படிங்கிற என்னோட ஹெடர் ஃபைலை நான் கொடுத்துக்க போறேன். இது என்னோட ஹெடர் ஃபைலை நான் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு யூசர் நேமை டைப் பண்ற போறேன். ஒரு இன்புட் டைப்ல டெக்ஸ்ட்டை வாங்கி டைப் பண்ற யூசர் நேம் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அதை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் காம்போனன்ட் தான் எடுத்துக்க போறேன். ஃபங்க்ஷன்ல display the name இந்த இடத்துல வந்து display the name அப்படிங்கிற நேமே நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கு கீழே நான் export default எனக்கு display the name இல்லைன்னா display name அப்படிங்கிறதே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இல்லை நான் நேமை தான் கெட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் குள்ள நேம் இல்லை யூசர்னே கெட் பண்ணிப்போம். யூசர் set user ஒரு யூசரோட நேமை நம்ம டைப் பண்ண போறோம் டைனமிக்கா. ஃபர்ஸ்ட் அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா useStateல இதை வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா நான் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு useState குள்ள இது எம்டி ஸ்ட்ரிங்கா ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க எனக்கு ரிட்டர்ன் டைப் குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு JSX fragmentation கிரியேட் பண்ணி அந்த JSX fragmentation குள்ள ஒரு h1 tag கொடுத்து வெல்கம் டு Crudo system அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டு இந்த இடத்துல ஹாய் ஸ்ரீதர் அப்படின்னு எனக்கு டைனமிக்கா என்னோட வார்த்தை பிரிண்ட் ஆகணும். இப்போ பாருங்க இந்த இடத்துல வெல்கம் டு Crudo system அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஹாய் அப்படிங்கிற இடத்துல எனக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா அந்த யூசரோட நேம் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இன்புட் டைப் வாங்கணும். இந்த இடத்துல போயிட்டு இன்புட் அப்படிங்கிறத நான் கெட் பண்ணிக்கிறேன். அந்த இன்புட்ல டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதோட வேல்யூ அப்படிங்கிறது இந்த யூசர்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் அதுக்கு ஆன்சரா இருக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது வந்து இந்த யூசர் வழியா இந்த வேல்யூக்குள்ள தான் இருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ டைப் பண்றோமோ அது இந்த யூசர்ல போய் சேவ் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் என்னோட டெக்ஸ்ட்டை மாற்ற போறோம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆன் சேஞ்ச் என்னோட கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆக எனக்கு அதோட அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகணும். அதனால ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டை நான் ட்ரிகர் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட ஈவெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஈவெண்ட் அப்படின்னு எடுத்துட்டு இந்த இடத்துல செட் யூசர் அப்படின்னு எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படிங்கிறது இந்த யூசர் வேல்யூல நான் என்ன வேல்யூ டைனமிக்கா டைப் பண்றேனோ அந்த வேல்யூவை எடுக்கிறதுக்காக தான் இந்த இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு கொடுத்தாலும் ஓகே இல்லை இ டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு கொடுத்தாலும் ஓகே. இப்போ ஒரே நிமிஷம் பாருங்களேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே த நேம் அப்படிங்கிறத நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க நமக்கு வந்து வெல்கம் டு Crudo system அப்படிங்கிறது இருக்கு. ஹாயில எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல பாருங்க நான் ஸ்ரீதர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த வேல்யூ அங்கே டைனமிக்கா டைப் ஆகுது. இல்லை நான் இந்த இடத்துல சசி பாலன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு அந்த நேம் வந்து டைப் ஆகுது. அதே மாதிரி அபி நான் எந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் வேல்யூவை டைப் பண்றேனோ அதோட வேல்யூவை என்ன பண்ணி வச்சுக்குது அப்படின்னா டார்கெட் பண்ணி அந்த வேல்யூவை எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ இந்த இன்புட் அப்படிங்கிறதா என்னோட ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் என்ன வேல்யூ டைப் பண்றேனோ அந்த வேல்யூவோட வேல்யூவை டார்கெட் பண்ணி அதில் டிஸ்ப்ளே பண்ணுது. அதனால தான் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அந்த வேல்யூவை டார்கெட் பண்ணி எனக்கு அதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. இதுதான் இந்த மாதிரி நமக்கு டைனமிக்கா இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க போறோம். இதை மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா Crudo system சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.